கம்ப்யூட்டர் கேம் விளையாட வேண்டிய வயதில் ஒரு சாஃப்ட்வேர் புரோகிராமாக மாறியவர் பில் கேட்ஸ். பில் கேட்ஸ் 28/10/1955 முதல் 14/9/2020 வரை 65 ஆண்டுகள் வாழ்ந்தார். தனது 15வது வயதிலேயே புரோகிராமிங் கம்பெனி தொடங்கும் அளவிற்கு கணிப்பொறி அறிவு பெற்றிருந்தார். தன் 31வது வயதில் உலகில் மிகப்பெரிய பணக்காரராக மாறினார். வளர்ந்து வரும் வயதில் உலகில் மிகப்பெரிய பணக்காரராக சமுதாயத்திற்கேற்ப புதிதாக சாஃப்ட்வேர் கண்டுபிடிப்பதே இவரது முக்கிய நோக்கம். மிகப்பெரிய வரவு செலவு கணக்குகளும் இவரது கணிப்பொறி செயல்முறைகளினால் லகுவானது. மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தின் மூலம் அநேக சமூக பணிகளும் ஆற்றி வருகிறார். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இப்படி பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் மிகுந்த சந்தோஷமும் மனநிறைவும் பெறுவதாக கூறுகிறார். இறைக்கிற கிணறு தான் ஊறும் என்ற பழமொழியை நன்கு அறிந்திருந்தும் இன்னும் நாம் கர்த்தர் கொடுத்துள்ள ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தயங்குகிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறினார். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாமும் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக மாற வேண்டும். ஆதியாகமம் 26:12. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். Genesis 26:12. The Lord blessed Isaac. One song. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஜெபம். எங்களுடைய நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதிக்கும் போது நானும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறி பிறருக்கு உதவி செய்ய கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா சுவாமி நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.